நான் சொல்றேன். ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா மார்வல் ஜாம்பிஸ் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த ஹாட் ஸ்டாரில். உண்மையிலேயே ட்ரைலர்லாம் பார்த்துட்டு ஆர்வமாக இருந்தேன். பார்த்ததுக்கு அப்புறம் ஏன்டா இதை பார்த்தேன்ட்டு எனக்கே கேட்டாயிருச்சு. உண்மையிலே பார்த்தீங்கன்னா மார்வல் ஜாம்பிஸ் இது வந்து மார்வல் ஜாம்பியோட ரோஸ்ட்ன்றதை விட இது வந்து மனக்குமுறல் அப்படின்னு சொல்லலாம். இதை ஒரு ரேண்ட் நெத்திங்களை கலாய்ச்சும் பார்ப்போம். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. யாரும் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்புறம் கீழே ஹைப்னு ஆப்ஷன் இருக்கும், அதனால் ஹைப் சொல்லிச்சு. ஓகே லெஸ் ஓர சொல்ல போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கலாய் கந்தசாமி. மார்வல் ஜாம்பிஸ்ன்ட்டு மார்வல் காமிக்ஸ்லேயே வந்து காமிக்ஸ் இருக்குது. இது என்னாச்சு, இந்த விஷயத்த வந்து மார்வல் எம்சியூவில் வந்து இந்த காமிக்ஸை பேஸ் பண்ணி ஷோ வரணுன்ட்டு பல நாளாக வந்து பல பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன் இதுக்கு வந்து ரூமெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு, இதுக்குன்னு ஒரு ஷோ வரப்போகுது, இது ஒரு படம் வரப்போகுது அப்படின்ட்டு. இதை டீஸ் பண்ணுற மாதிரியே ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோமில் இந்த அயன் மேனை வந்து ஜாமி மாதிரி காமிச்சது, இதெல்லாம் வந்து அதை டீஸ் பண்ணுற மாதிரி தான், குறிட்டு வைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இதை என்ன பண்ணாங்க, வாட் இஃப்ல ஒரே ஒரு எபிசோட மட்டும் காமிச்சிருப்பாங்க, வாட் இஃப் மார்வல் ஜாம்பிஸ் அப்படின்ட்டு. இந்த டைமே இதுக்கு தனி சீரிஸ் வரணும் அவனுக்கு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதன்படி இதுக்குன்னு தனியா சீரிஸ் எடுக்கப்பட்டுச்சு. பட் பல வருஷமா கடப்புல கடந்து இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்குது. எனக்கு கீழே நிறைய மாத்திரை காட்சி இது வாவனுக்கு தரேன் வருது. இத்தனை வருஷம் கழிச்சு வருது, நல்லா இருக்கும் போல அவளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு மாதிரி ட்ரெய்லர் விட்டானுங்க. ட்ரெய்லர்ல ஸ்பைடர்மேன் வந்து ஜாம்பிஸ் தலையை விற்கிற மாதிரியும், தூர் வரா மாதிரியும், பிளாக் பேந்தர், ஸ்பைடர்மேன் இவங்களாம் வந்து அடுத்து ஒன்னா ஃபோர்ஸ் கொடுக்குற மாதிரியும் காமிச்சிருந்தாங்க. வேற லெவலில் இருக்க போதா, பட்டை கலப்பா போதா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தா இவன் நம்மள ஸ்கேம் பண்ணிருக்கான். அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். ட்ரெய்லருக்காகவே சில சீன் மட்டும் வச்சுக்கிட்டு மற்றெல்லாம் வந்து படத்தை காட்டவே இல்லை. உண்மையா சொல்லுங்க, இந்த எபிசோட்ல மார்வல் வார்டு ஜாம்பில கதை நடக்குது எங்க நடக்கும்னா, ஓஜி அவன் சில நடக்கும். அயன் மேனு, தோர், கேப்டன் அமெரிக்கா, ஸ்பைடர்மேன், ஆண்ட்மேன்ட்டு பிஃபோர் எண்ட்கேம் அந்த கேரக்டர்ஸை வச்சு பண்ணிருப்பாங்க. சூப்பரா இருந்திருக்கும். தனி சீரிஸ் வரும்பொழுது கண்டிப்பா பிஃபோர் எண்ட்கேம்ல கேரக்டர்ஸ் தான் வரப்போகுது நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம். எடுத்த உடனே பிளாக் பேந்தர், ஆண்ட்மேன், ஸ்பைடர்மேன் இவங்க 3 பேரை வந்து மைண்ட் ஸ்டோன் எடுத்துக்கிட்டு வகாண்டா கிளம்புவாங்க, இது சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடியே அங்க வந்து ஜாம்பி தானோஸ் வந்துகிட்டு இருப்பான். ஏன் வந்ததுக்கு தான் தெரியாது. விலை எண்ட்கேம்ல தானோஸ் எதுக்கு வருவான், விஷயம் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு விஷயம் தள்ள இருந்து மைண்ட் ஸ்டோன் தான் வந்திருப்பான். ஆனா விஷயத்தாக்கு இல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது எதுக்காக பார்த்தாலும் தெரியாது, தெரியல. ஆனா இங்க வரதுக்கு முன்னாடி அங்க வந்துட்டு இருப்பான் தானோஸ் ஜாம்பியா. அங்க ஆடையாக ஜாம்பியா போலீஸ் ஆயிட்டு இருக்கும். இதுக்கப்புறம் நடக்க போது தெரியலையே, அதை காட்டுவாங்கன்னு பார்த்தா அதை காட்டவே இல்லை. ஃபர்ஸ்ட் 2 எபிசோடு எதுக்கு ஓடுது ஏன் ஓடே தெரியலன்றாலும் கடுப்பாயிருச்சு. எதுக்குடா பைட்ல தண்ணி எடுத்த உடனே நமக்கு வந்து இந்த ரீசெண்டா இந்த phase 4 phase 5ல வந்த நமக்கு பிடிக்காத கேரக்டர்ஸ் இருக்கு தெரியுமா, அயன் ஆர்ட், மிஸ் மார்வல் கேரக்டர். இந்த கேரக்டரை பேஸ் பண்ணி தான் 2 எபிசோட் நடக்குது. என்னடா கதை அங்க அம்மா போட்டீங்க இங்க நடத்துறீங்க, என்னடா இது அப்படின்னு நமக்கு வெறுப்பா இருக்கும். உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல. ஆமா, இதே மாதிரி இந்த கதை யாரை நோக்கி போகுது அப்படின்னா, இவன் தப்பிச்சு போன ஸ்பைடர்மேனையோ பிளாக் பேந்தரோ நோக்கி நடக்கல. இது முழுக்க கமலஹாசன் நடக்குது. கமலஹாசன் தான் மெயின் கேரக்டர். அவ எப்படி டிராவல் பண்ணான்றா கதை நடக்குது. அப்போ ஓஜி நம்பி வந்து நம்ம நக்கு இதை வேணா மன்னிச்சிடா. தோல் சீனை மொக்க பண்ண தெரியுமா, அதை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன்டா. முதல் 2 எபிசோட்ல இவ்வளோ காட்டவே மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. ஓகேவா, 3rd எபிசோட்ல அந்த சீனே காட்டுவாங்க, வந்துட்டு எப்படி அடி வாங்கி போனாங்க அப்படின்ட்டு. உயிரோட தானோஸுக்கு இந்த 5 ஸ்டோனை எப்படி யூஸ் பண்றது பற்றி தெரிஞ்சிருக்காது, எப்படி அட்டாக் பண்ணி தெரிஞ்சிருக்காது. உதாரணத்துக்கு வந்து தோர் வந்து வகாண்டாவில் அரைவல் ஆகி ஸ்டாம் பேக்கரை எடுத்து 5ல குத்து முழுது. இவன் வந்து 5 ஸ்டோன் போன யூஸ் பண்ணுவான், ஆனால் அதையே கிழிச்சிக்கிட்டு போயிருந்துடும் ஸ்டாம் பிரேக்கர். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாம் பேர் அசால்ட்டா போட்டு இருப்பான் தானோஸ் காலி. அதுவும் ஜாம்பி தானோஸ். தோர் அவர சீனு வேற லெவலுக்கு கூஸ் பம்ஸா இருக்கும். வேற லெவல்ரா தோர்ரா கெத்தா வந்திருப்போம். அந்த சீனை எவ்வளோ அசிங்கம் பார்த்தாலும் அசிங்கம் பண்ணிருப்பானுங்க. தோரை வந்து இறங்க வராமா, இறங்கின உடனே தானோஸ் காய்தான் பரவாயில்ல, ஜாம்பியா போன தானோஸ் வந்து காலி பண்ணிட்டானாமா. மொத்த பெரியும் ராக்கெட் ஃபுல்லா காலி ஆகி எலும்பு கூட மட்டும் இருந்து விழும்பாருங்க. அதெல்லாம் பண்ண காண்ட் ஆயிட்டேன். நல்லா இருக்க மாட்டேன் தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். ஆக்சுவலி இந்த அனிமேஷன் ஸ்டுடியோவுக்கு வந்து ரொம்ப வரப்பிரசாதம். ஏன்னா மற்ற வெப்சீரிஸ் செய்யணும்னா கூட ஆங்கில கூட்டில் அடிக்க வைக்கணும், அது பிரச்சனை தான் இருக்கும். பட் இது ஒரு அனிமேஷன்றதுனால ஈஸியாக எல்லாம் கேரக்டர் கொண்டு வர முடியும். ஓஜி கேரக்டர் உள்ள கூட்டு வந்து வேற அதகலம் பண்ண முடியும். ஆனால் இவங்க வேணும்ட்டு அதை பண்ணாமல் phase 4 phase 5 அந்த கேரக்டரை வச்சு மட்டும் தான் கதை நகரணும், அவங்கள வச்சு தான் கொண்டு போகணும் அப்படின்ட்டு வெறும் அவங்கள வச்சு மட்டுமே கதை மூவ் ஆயிருக்கு. இதுதான் விருப்பாக விஷயமே. பேரளவு கூட இந்த ஓஜி கேரக்டர்ஸ் பிஃபோர் எண்ட்கேம் முன்னாடி இருந்த கேரக்டர்ஸை பெருசாக யூஸ் பண்ணிப்போம், அவங்க பவரை யூஸ் பண்ணி பெருசாக காட்டவே இல்லை. தோர்லாம் வேஸ்ட் பண்ணிருக்கானுங்க. முதல்ல ஜாம்பி கிட்ட தோத்துருப்பானா தோறு, அது பத்தாதுன்ட்டு அந்த மொத்த ஊருக்காரனா வந்து அடி வாங்கிட்டு இருப்பானுங்க. ஆஸ்கார் வந்திருப்பாங்க, அவங்களே கொடுத்துதான் படத்திலேயே கட்டை குடிச்சு கிட்ட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இங்க பார்த்தா மலைக்குள்ள ஒரு கொலையை குறைஞ்சி ஒரு இடம் இருக்குமா, அதுக்குள்ள வந்து ஏகப்பட்ட கோட்டைகள் ஆட்கள்லாம் இருப்பாங்களாமா, சிலைகள்லாம் இருக்குமா, இதெல்லாம் யார் சதுக்குன்னு தெரியல. இதுல வேற வாண்டா வந்து ஏமாத்தி மொத்த பேரும் ஜாம்பி ஆக்கிட்டா அப்படின்றானுங்க. வாண்டா ஏன் நம்மளுக்குன்னு தெரியல. இதுல வேற இவ்வளவு பிரச்சனை இருக்கும் போதும் தோர் வந்து எனக்கு நான் தோத்துட்டேன் அப்படின்ட்டு வெக்ஸ்ல உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்றானுங்க.
எனக்கு தான் பீலிங்கி போடா. அந்த கேரக்டர் பெருசாக யூஸே பண்ணிக்கல. அதே மாதிரி சாக்ரிஃபைஸ் சும்மா தேவையான சாக்ரிஃபைஸ் ஆவானுங்க. இந்த ஷீல்டு இடத்துல இருந்து மெலினா கேரக்டர் தப்பிச்சு போக முடியும், ஆனால் நீங்கள் தப்பிச்சு போங்க நான் சாகணும் அப்படின்ட்டு அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவான். அதே மாதிரி ஷான்ஷியை காட்டும் பொழுது ஷான்ஷியோட அப்பா வந்திருப்பான், ஐயா மேண்ட்ரின். அந்த நேரத்தில் ஷான்ஷியை வந்து கடி வாங்க உடனே அவன் ஜாம்பி ஆடக்கூடாது அப்படின்ட்டு 10 திங்ஸை வச்சு இது பண்ணியிருப்பான். தம்பி 10 திங்ஸை கட்டுப்பட்டப்பா, நீ வாப்பா தப்பிச்சு போலாம் கூட்டு போயிடலாம். ஆனால் இவன் என்ன பண்ணிருப்பான், நான் கடி வாங்கி சாகுறேன் நீ தப்பிச்சு போ அப்படின்னு இருப்பான். டே நீ எதிராக சாகணுமா, நீ மேண்ட்ரின்டா, அதான் ஜிரிங்க போயிடுச்சு இல்ல, சண்டை போட்டு தப்பிச்சு தானே. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. அதெல்லாம் முடியாது, காயம் காயிடுவான். தோறும் வந்து ஜாம்பியாய் சாக்ரிஃபைஸ் பண்ற அப்படி. இந்த மாதிரி எதுக்கு தேவை இருக்கோ தேவை இல்லையோ தேவையில்லாம காலியாவனுக்கு அவ உண்மையிலே தப்பா எடுத்துக்காதீங்க. மிஸ்மால் கேரக்டர் உண்மையிலே டெக்னிக்கலா ஒரு வெயிட்டேஜான கேரக்டரே இல்ல. ரைட்டிங் வைஸாவும் சரி காமிக்லயே அந்த கேரக்டர் எழுதப்பட்ட விதத்துல வந்து மற்ற கேரக்டர்ஸ் கம்பேர் பண்ணா வெளியில கேரக்டர் கிடையாது. இதெல்லாம் ஒதுக்கி பார்த்தா ஓகே. கேப்டன் அமெரிக்கா, தோர், ஸ்பைடர் மாதிரி கேரக்டர்ஸை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு சோல்லெஸ் ஒரு எழுத்து வடிவில் சோல் இல்லாத ஒரு கேரக்டர் காட்டும் போது ஒரு வெயிட்டேஜ் கேரக்டர் இல்ல. அந்த கேரக்டரை மையப்படுத்தி நீங்க பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா வந்து இந்த மாதிரி தான் ஒரு உப்புச்சப்பிலாம் தான் போகும். இதே மாதிரி தான் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கேம்ல இதை பண்ணாங்க, மார்வல் அவெஞ்சர்ஸ் அப்படின்ட்டு. மறக்க முடியல. அதுல அவெஞ்சர்ஸ் இருப்பாங்கன்னு பார்த்தா அவெஞ்சர்ஸ் வந்து அவங்க மெயின் கேரக்டரே கிடையாது, கமலாகாந்த் தான் மெயின் கேரக்டர். அவ தான் போய் இது பண்றான்னு அவளுக்கு மெயின் கேரக்டரா வச்சிருப்பாங்க. அதனால நீங்க நக்கிட்டு போயிருச்சு. ஆக்சுவலி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது ஸ்பைடர் மேன் எழுதப்பட்ட காமிக் கதைகளை எடுத்து வந்து கமலாகாந்த் கொடுத்துருக்கானுங்க. இதுல வந்து கமலாகானுக்கு வந்து பேய் பத்தின மெமரிஸ் வருமா, அலோசேஷன் வருமா, வாண்டா வருமா, இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மார்வல் ரிசரக்ஷன் அப்படின்ற காமிக்ல ஸ்பைடர் மேனுக்கு வர வேண்டிய மெமரிஸ் இது. இது எப்படி வாண்டா பார்த்து பயப்படுறாலோ அதுல வந்து சூசன் ஸ்டாம் தெரியுமா ஃபண்டாஸ்டிக் ஃபோர்ல அவங்க நினைச்சு ஸ்பைடர் மேன் வந்து இப்ப கெட்ட கனவு காணுவாரு. ஏன்னா பிராங்க் ரிச்சர்ஸ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் தெரியும். இந்த பையன் ஜாம்பி அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டான் அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும் அப்படின்ட்டு ஸ்பைடர் மேன் அவனை காப்பாத்திட்டு இருப்பாரு. ஓகேவா, அதனால கெட்ட கனவு வரும். அந்த காமிகள் தொடர்ந்து கெட்ட கனவு காமிச்சிருப்பாங்க. அந்த பிளாட்டை தூக்கிட்டு வந்து அப்படியே கமலகானுக்கு கொடுத்துருக்கானுங்க. உண்மையிலே கிளைமேக்ஸ் எல்லாம் என்ன ஏதாவது பண்ணுங்கன்னா இப்போ இண்டஸ்ட்ரி எல்லாம் போயிடுச்சு. ஏதோ பார்க்கணுமே உங்களுக்கு ரிவ்யூ சொல்லணுமே தான் வந்தேன். இப்போ ரிவ்யூ வந்து ரோஸ்டா மாறிச்சு. உண்மையிலே எவ்வளவோ கடவுள வந்தேன்டா, வாழணும்னு வந்தவனே வாசடான்ற மாதிரி ஆசையா வந்தவனே ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அசி பத்தி அமைச்சிலடா. இதே மாதிரி ஸ்டாம் பிரேக்கர் வகாண்டாலே காலி ஆகிட்டு இருந்திருக்கும். அதனாலதான் வந்து பல ஆண்டுகளா கவலையா உட்காந்துட்டு இருந்த தோர்கிட்ட வந்து ஸ்டாம் பிரேக்கர் இருந்திருக்காது. தலைவன் தான் கிட்ட இருந்தா தான் இந்த தண்டர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருப்பான். தலைவன் ஜாம்பி ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா கிளைமேக்ஸ் ஸ்டாம் பிரேக்கர் இருக்கும். இப்படி இது அப்படின்னு கேட்டா பதில் இல்ல. அதான் நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். காமிக் வருவோம். ஆக்சுவலி மார்வல் ஜாம்பிஸ்ன்றது மார்வல் கேரக்டர் ஜாம்பி ஆகிட்டாங்களான்னு அதிர்ச்சியா தான் இருக்கும். ஓகேவா, ஒரு அந்த ஒரு எலமெண்ட்டை தாண்டி அந்த காமிக் புக்லேயே வந்து சில விஷயம் சரியா ஒரு லாஜிக்கும் இருக்காது, இன்ட்ரெஸ்டிங்கா பெருசா இருக்காது. சரியா சொன்னா ஏகப்பட்ட கேரக்டர்ஸுக்கு வந்து ஹீலிங் பவர் இருக்கும். என்னதான் வைரஸ் அட்டாக் பண்ணாலுமே அது ஹீல் ஆகிற பவர் இருந்திருக்கும். ஏகப்பட்ட மார்வல் கேரக்டர் இருக்கு. உதாரணத்துக்கு ஹல்க்கு ஹீலிங் பவர் இருக்கு. பட் இந்த ஹீலிங் ஃபேக்டர் இருந்தாலுமே அவங்களும் ஜாம்பியா மாறிட்டு இருப்பாங்க. என்ன சமாளிக்கவே முடியல. இதே மாதிரி இது மார்வல் ஜாம்பிஸ்ல மார்வல் ஜாம்பிஸ் ரிசக்ஷன் இன்னொரு காமிக் இருந்திருக்கும். இது வேற யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா புல்வேன் மட்டும் சாமியா மாறி இருக்க மாட்டாரு. இவரை மட்டும் கட்டிப்பட வச்சுக்கிட்டு ஹீலிங் மேட்டர் இல்லையா, அவளை கட்டிப்பட வச்சுக்கிட்டு இவரை கடிச்சு தின்னுட்டு ஹீலிங் மேட்டர் ஹீலாக வச்சுட்டு இருக்கீங்க. இந்த ஜாம்பிங்க ஹீலாகுது இல்லையா, புதுசா சதை ஜென்ரேட் ஆக நாங்க கடி தின்னுகிட்டு இருக்கோம் அப்படின்னு ஜாமிங் கட்டி வச்சிருங்க அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. இதே மாதிரி இதுலயுமே ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் ஹீலிங் ஃபேக்டர் இருக்கு. அப்படி இருந்து இவங்களாம் அப்படி ஜாம்பி ஆனாங்கன்றதுக்கு அதுவே இருக்காது. ஸோ மார்வல் ஜாம்பி எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. நல்ல வேலை 4 எபிசோடு தான், வாரத்துக்கு ஒன்று பார்க்கணும் விருப்பத்தில் 4 எபிசோடு ஒன்னா விட்டாங்க. ஒன்னா பார்த்து நம்ம காண்டி ஆகிட்டோம். வாரத்துக்கு விட்டு இருந்தா யாரும் சீன்றிருக்கே மாட்டாடுங்க. ஓகே, இருபது லைக் பண்ணுங்க, எபிசோட் ஷேர் பண்ணுங்க. மார்வல் ஜாம்பி நினைக்கிறது கமெண்ட் பண்ணுங்க. உங்களே நான் சொன்னது வந்து பாயிண்ட் தான். ஓகே, இந்த பாயிண்ட் எல்லாம் யோசிச்சு பாருங்க. இந்த பாயிண்ட் படி ஓஜி காசா காட்டில் அவனை வந்து அசிங்கம் பத்திட்டாங்கன்னு விருப்பம் ஆயிடுச்சு. ஓகே, நீ உங்களே ஓஜி ஃபேன் இருந்தீங்கன்னா நான் சொல்ல உங்களுக்கு புரியும். ஸோ வந்து புரிஞ்சுதான் கமெண்ட் பண்ணுங்க. இதே முன்னாடி கமெண்ட் பண்ணுங்க. அதை நான் தெளிவாக ட்ரை பண்றேன். ஓகேவா, ஓகே, இதே மாதிரியான இன்னொரு சந்திக்கிறேன். Bye.